அனைவருக்கும் வணக்கம். தமிழக கத்தோலிக்க இளையோர் இயக்கமானது ஜாதிய வன்கொடுமை இல்லா இளைஞர் இந்தியா என்கின்ற பார்வையில் ஒரு கருத்தினை எடுத்தது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனது பெயர் ஏ. அப்போலின் சஞ்சய், மதுரை உயர்மறை மாவட்டம், தேனி மறைவட்டம், கோட்டூர் பங்கு. எனது உரைக்கு முன்னதாக ஒரு சிறிய பாடலுடன், மாடு தீண்டலாம் உங்களை ஆடு தீண்டலாம், நாங்க மனுஷன் மட்டும் தீண்டக்கூடாதா. மாடு தீண்டலாம் உங்களை ஆடு தீண்டலாம், நாங்க மனுஷன் மட்டும் தீண்டக்கூடாதா. நாடு என்பதா இதை நரகம் என்பதா, நாடு என்பதா இதை நரகம் என்பதா, இங்கே சேரி எல்லாம் சிறைகள் ஆனது. மாடு தீண்டலாம் உங்களை ஆடு தீண்டலாம், நாங்க மனுஷை மட்டும் தீண்டக்கூடாதா. தோட்டிகளாக ஈன துரும்பர்களாக, மலம் தோல் சுமக்கும் அடிமைகளாக, உயிரிருந்தும் சதங்களாக உணர்விருந்தும் சடங்களாக உழவுகின்றோம் நடைப்பினமாக. மனிதர்களை புழுவாக்கி மகிழ்கின்ற கேவலத்தை மனுநீதி என்ற பெயர் சூட்டினான். இங்கே மனித நீதியை சிறையில் பூட்டினான், இங்கே மனித நீதியை சிறையில் பூட்டினான். மாடு தீண்டலாம் உங்களை ஆடு தீண்டலாம், நாங்க மனுஷை மட்டும் தீண்டக்கூடாதா. தீண்டாமையின் பெரும் கொடூர தாண்டவம்தான் இந்த ஜாதிய வன்கொடுமை. இந்தியா என்கின்ற பார்வையில் இந்தியா என்பது பலதரப்பட்ட கலாச்சாரம் நிறைந்த நாடாக இருக்கின்றது. ஜாதிய உணர்வு மேலோங்கி இருக்கின்ற நாடாகவும் இந்தியா இருக்கின்றது. இந்தியாவில் ஏதோ ஓரிடத்தில் அன்றன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அநீதி விளைவிக்கப்படுகின்றது. கடந்த காலகட்டங்களில் வன்முறைகள் எவ்வாறெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன என்பதனை கூறுகின்றேன். தமிழகத்தில் கொடுத்த காசை கேட்டதால் அவருடைய வாயில் மனிதனுடைய மலத்தை வைத்து திணித்த அவலம் நடந்திருக்கின்றது. ஜாதிய வெறியால் கிருஷ்ணகிரி பகுதியில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பையனுடைய முகத்தில் சிறுநீர் கழித்த அவலம் ஏற்பட்டிருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு சில சமுதாயத்தை சார்ந்த பெண்களுடைய மேலாடை அணியக்கூடாது என்கின்ற ஓர் அமைப்பும் இருந்தது. தீண்டாமையின் கொடூர தாண்டவத்தால் ஜாதி மனிதனை மனிதாபிமானமற்ற மனிதனாக மாற்றிருக்கின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இதெல்லாம் எங்கோ ஓரிடத்தில் நடக்கின்றது என்பதல்ல, இதெல்லாம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் நடந்தவை. குஜராத்தில் ஒரு தலித் பையன் குதிரையில் சென்றதற்காக அவனை பிடித்து அடித்து கொடுமைப்படுத்தி சாகடித்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பையனும் பெண்ணும் காதலிக்கின்றார்கள் என்றால் அது அவர்களுடைய பிரச்சனையாகவோ அவருடைய குடும்பத்தை சார்ந்த பிரச்சனையாகவோ மட்டுமே கருத வேண்டும். ஆனால் இங்கே எப்படி இது ஜாதிய வன்மத்தால் ஊடுருவி இங்கு வன்கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்றன. நான் சொல்கின்றபடி ஜாதிய வன்கொடுமையால் இங்கு பையனும் பொண்ணும் விரும்பி திருமணம் செய்கின்றார்கள். இதனை சமூக பிரச்சனையாக ஏற்படுத்தி என்ன நடக்கின்றது என்றால், அக்குடும்பத்தில் பெண்ணினுடைய தந்தை கொலை மிரட்டல் விடப்படுகின்றார், அவர் கொலையும் செய்யப்படுகின்றார். அந்த ஆண் அடுத்த ஒரு 6 மாதங்களில் அந்த பையன் கொல்லப்படுகின்றான். இது போக ஜாதிய அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பையன் என்பதற்காக அவருடைய சமூகத்தை சார்ந்த ஒரு 3 ஊர்களை தீயிட்டு கொளுத்துகின்றார்கள். தீயிட்டு கொளுத்தியதனால் அந்த சமுதாயத்தை சார்ந்த 3 ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்கள் பொருளாதார அளவில் மிகவும் பிற்படுத்தப்படுகின்றனர். இதெல்லாம் எங்கோ ஒரு இடத்தில் நடக்கின்றது. இவற்றுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று இளையோர் விட்டுவிடக்கூடாது.
இது அடுத்த கட்ட முயற்சிக்கு போகும்போது ஜாதியை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு மனிதனும், ஜாதிய உணர்வால் ஊட்டப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனும் பின்பு மனநோயாளியாக கருதப்படுவான். இவற்றைத்தான் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு வார்த்தையில் குறிப்பிடுகின்றார். தன்னை உயர்ந்த ஜாதியாகவும் மற்றவனை தாழ்ந்த ஜாதியாகவும் கருதுபவன் மனநோயாளி என்கின்றார். ஜாதிய வன்கொடுமைகள் நிகழ்த்தக்கூடிய எல்லா இடங்களிலும் ஆய்வுகளில் என்ன தெரிய வருகிறது என்றால், அவர்கள் மேலான வகுப்பினர்கள், அதாவது உயர்ந்த குடியை சார்ந்தவர்கள் என்கின்ற ஒரு பார்வை இருக்கின்றது. இவ்வளவு கீழ்த்தரமான செயல்பாடுகள் நடத்தப்பட்டு இருக்கின்றன. இவற்றுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? ஜாதியில மேலோங்கி இருக்கிறவங்க ஒரு சிலர் ஒரு சில விஷயத்தை மைய கோடிட்டு பேசுவாங்க. குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு பேசுவாங்க. எல்லோரும் சமம், எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடை பத்தி பேசுறாங்க. ஒரு தாத்தா இறந்து போயிட்டாருன்னா, எக்ஸாம்பிளா சொல்றேன் ஒரு நிகழ்வு. ஒரு தாத்தா இறந்து போயிட்டாரு, அவரது உடலை ஊர் தெருவின் வழியாக எடுத்துட்டு போக அனுமதி மறுக்கப்படுகின்றது. காரணம், அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் என்பதற்காக அவருடைய உடல் அத்தெருவின் வழியாக எடுத்துட்டு போக அனுமதி மறுக்கப்படுகின்றது. கச்சநத்தம் பகுதியில் திட்டமிட்டு ஜாதிய படுகொலை நடத்தப்பட்டுச்சு. இதை எதிர்த்து நம்ம எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்போம்? இல்லை. கேட்டா இதெல்லாம் ஏதோ ஒரு பகுதியில் தானே நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம். ஜாதியை சொல்லி 1000 ஆண்டுகளாக நம்மளை அடிமைப்படுத்தி வைத்துள்ளனர். அதுபோக இன்றளவும் சரியான முறையில் ஜாதியை வைத்து உயர்ந்த வகுப்பினர் தாழ்த்தப்பட்ட மக்களை இன்றும் அடிமைப்படுத்தி வருகின்றார். இதனை எதிர்த்து நாம் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். இடஒதுக்கீடை பற்றி கேட்கும்போது உயர் வகுப்பினர் அவர்களுக்கும் நம்மளுக்கும் எங்களுக்கும் சமமான இடஒதுக்கீடை வழங்க வேண்டியதானே, இடஒதுக்கீடு அனைவரும் ஒன்றுதானே, நீங்கள் தான் சமூக நீதி பேசுகின்றீர்களே, அனைவரும் ஒன்றாக கருதுங்கள் அப்படி என்கின்றார்கள். நான் அவர்களிடம் கேட்க விரும்புவது என்னவென்றால், இதனை போன்று நீங்க இடஒதுக்கீடு கேட்கின்றீர்களே, அதனை போன்று சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் மலமல்லும் தொழிலை போல துப்புரவு பணியும் செய்கிறாங்க. அந்த வேலையில எனக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? உங்களால கேட்க முடியுமா? நாங்களும் மலை அள்ளுறோம், எங்களுக்கு சமமான வாய்ப்பு கொடுங்க, நாங்களும் துப்புரவு பணியை மேற்கொள்றோம், எங்களுக்கு சமமான வாய்ப்பை நீங்க கொடுங்க அப்படின்னு நம்மளால கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஜாதியை சொல்லி அவங்க தாழ்த்தப்பட்டிருக்காங்க. அவருடைய மனவேதனை இங்க யாருக்குமே நம்மள பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆக நம்ம இளையோர்களாக இருந்து நாம் எத்தகைய செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும்? முதலாவதாக ஜாதிய வன்கொடுமை இல்லாமல் இந்தியா உருவாக வேண்டும் என்றால் இளையோர் அனைவரும் கண்டிப்பாக விழிப்புணர்வுகள் மேற்கொள்ள வேண்டும். விழிப்புணர்வு செயல்பாடுகள் நம்மிடம் இருந்து துவங்க வேண்டும். நம்மிடம் ஒரு செயல்பாடை எடுத்து பெற்றோரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இரண்டாவது, ஜாதி மறுப்பு திருமணம் கண்டிப்பாக நடந்தால் மட்டுமே இச்செயல்பாடு சாத்தியமாகும். ஆக இளைஞர் இந்தியாவை நல்ல ஒரு சமதர்ம இந்தியாவாக உருவாக நாம் கத்தோலிக்க இளையோர் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். பலவிதமாக விழிப்புணர்வு செயல்பாடுகளை முன்னெடுக்கலாம். ஜாதி மறுப்பு திருமணங்களை மேற்கொள்ளலாம். தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த மக்களின் வாழ்வாதாரத்தை எவ்வாறெல்லாம் உயர்த்த முடியும் என்று கள ஆய்வு செய்து நாம் மேற்கொள்ளும் இச்செயல்பாடுகளை நம்மை அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லும். ஆக இத்தகைய வாய்ப்பை வழங்கி என்னுடைய உரையாடலை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றி. ஜாதிய வன்கொடுமை இல்லா இந்தியா உருவாக அனைவரும் ஒன்று திரண்டு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.